வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடாமல் இருக்கோம். ஏன்னு காரணம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிட்டோம். எனக்கு வந்துட்டு எக்ஸாம் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் ரொம்ப நாள் தான் வீடியோ போட இருக்காம காரணம். நம்ம இன்னிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, கம்ப்யூட்டர் தான். முன்னாடியே ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி சாயங்காலம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணால் பார்த்துடலாம் கைஸ். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக உங்களை பார்க்காம இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்? கைஸ் நான் வந்துட்டு என்னோடய ஃபிஷ் வந்துட்டு ஒரு 5 நான் ஃபிஷ் வளர்த்துறேன் கைஸ். இன்றைக்கி வந்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தோடனே அந்த மீன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நான் ஏற்கனவே மீன் கப்பீஸ் பிடிச்சிட்டு வந்தேன். அதில் வந்துட்டு குட்டி போட்டிருக்கு கைஸ். ஒரு 8 குட்டி போட்டுச்சு. ஒரு குட்டி இறந்துருச்சு. 7 குட்டி இறந்துருச்சு. ஒரே ஒரு குட்டி தான் கைஸ் இருக்குது. அதை மட்டும் உங்கள்கிட்ட இப்போ காட்டுறேன் கைஸ். இங்கே இருக்குன்னு தெரியுதாங்க கைஸ்? வெயிட் பண்ணி கேமராவை தொடச்சிக்கிறேன். இப்போ தெரியுதா? இங்கே இருக்குங்க கைஸ். நாங்கள் ஓடுது பாருங்க. இது இப்போ தெரியும் பாருங்க. தூக்கிட்டு போட்டா தெரியும் கைஸ். இங்கே வருது தெரியுதா? இது அங்கே ஓடுது பாருங்க. இது ஒரே ஒரு குட்டி தான் கைஸ் இருக்குது. மீதி எல்லா குட்டியும் செத்துருச்சு. செத்தனால தான் நான் வந்துட்டு எதுவுமே சொல்ல. ஆக்சுவலி வந்துட்டு கைஸ் நான் வந்துட்டு துளசி அம்மா வளர்த்தேன். புதுசாக எங்கள் அங்கிள் குவைத்துலேருந்து வந்திருக்காங்க, மாதவ பெருமாள் அங்கிள். ஸோ அதில் தான் வளர்த்துறேன். காமிக்கிறேன் கைஸ். ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்க. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இதுதான் கைஸ். ஸோ நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்துட்டு எங்கே வார் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா வந்துட்டு எங்கே வந்துட்டு வார் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, வார் வந்துட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்துட்டுருக்கு கைஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரான் பார்க்குறனால குவைத் தெரியுமா, குவைத்தில் எங்கள் அங்கிள் இருக்கார் கைஸ். எங்கள் அங்கிள் வந்துட்டு அங்கே தான் இருக்கார். எங்கள் அங்கிள் கிட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஏர்போர்ட்டில் பாம்பு போட்டிருக்காங்க. நேற்று நைட் 2:30 மணிக்கு கூப்பிட்டேன். அங்கே வந்துட்டு எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க, பயப்படுறோம் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு இந்த கெமிலின் இருக்கார்ல, கெமிலின் அவங்க அவருக்கு வந்துட்டு இறந்துட்டார் குண்டு தாக்குதல்னால. அது மாதிரி அமெரிக்காவோட சீஃப் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரும் நல்லவர். இஸ்ரேல் நல்லவர். மோடிஜி, ட்ரம்ப்பு, இஸ்ரேலு இவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வார் ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு துபாயில் பூர்ஜ் கலீஃபாவை தாக்க வந்துட்டு ஏம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கைஸ் நமக்கு வந்துட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு நிலவரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்னும் இல்லை, பூர்ஜ் கலீஃபாவை தாக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கைஸ், ஃப்ரண்ட் கேமரா தொடச்சிக்கிறேன், அதுக்காக இருக்கு. இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு நாம் ஏற்படுற மாதிரி இன்னொருத்தவங்க இருக்காது. எங்கள் அங்கிளுக்கு இப்போ கால் பண்ணி பார்த்தேன், மாதவ பெருமாள்னு. அவங்க கிருஷ்ணாவோட பக்தர். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் கிருஷ்ணா பக்தராக இருக்கீங்களோ அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் ஹரே கிருஷ்ணான்னு டைப் பண்ணுங்கள் கைஸ். வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த வார் பற்றி பேசி முடிச்சாச்சு. இந்த உலகத்தில் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் எத்தனை லிவிங் கிரியேச்சர்ஸ் வாழுது. ஸோ உங்களுக்கு தெரியும், லெவித்தானுங்கிறது எல்லாருமே ராட்சச உயிரினம், கீழே கடலுக்கு அடியில் வாழுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையாக பொய்யான்னு பார்த்தா அது வந்துட்டு உண்மை. எப்படின்னு சொல்கிற கேளுங்க. கடலுக்கு அடியில் இன்னும் வந்துட்டு முக்கியமாக சயின்டிஸ்டெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத இடம் பல ஆழங்களில் போய் ஆராய்ச்சி பண்ணுற முடியாத காரணத்தினால அவங்க ஒன்று லிவித்தான் இருக்கா இல்லையான்னு இன்னும் அது ரூமராக பரவிட்டுருக்கு, இருக்கா இல்லையான்ட்டு.
அது நம்மளுக்கு உண்மையாக தெரியாது, நானும் தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆனால் அது இருக்குன்னு தான் சில பேர் சொல்கிறாங்க. அதை மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி தான் கேன் டெல் யூ. ஸோ வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஈரோட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய மூலப்பாளையம் பாரதி நகரில் இருக்கேன் கைஸ். இங்கே நான் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வீடெல்லாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அது லெவித்தான் வந்துட்டு உண்மையில இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெவித்தான் வந்து நான் என்னோடய சார்பாக சொல்கிறேன், இருக்குது லெவித்தான். ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா, லெவித்தான் வந்துட்டு ஒரு கண்டெடுக்கப்படாத உயிரினம். அந்த லெவித்தானே வந்துட்டு ஏன் மக்கள் வந்துட்டு ஆழத்தில், ரொம்ப டீப் ஆழத்தில் தான் இருக்கும். மக்கள் அங்கே போக முடியல. ஏன்னா லெவித்தானோட சூடு அங்கே பயங்கரமாக இருக்குது, வாயில் கனவு செலவடிச்சு. ஸோ அங்கே பகுதியே, ஆழ்கடலில் இருக்க பகுதியே ரொம்ப சூடாக இருக்கும், இருட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நிறைய பேர் ஆழ்கடலில் போய் பார்த்தவங்களாம் வந்துட்டு லெவித்தானோட தலையெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு பயந்துட்டு கூட வந்திருக்காங்க. இந்த ஃபேக்டில் வந்துட்டு என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, பயந்துட்டு வந்ததுக்கு காரணம் வந்துட்டு இந்த லெவித்தானோட ஒரு பாம்பு, ராட்சச லெவித்தானது, இது ஜீசஸ் தான் அது வந்துட்டு படைச்சாரு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அதுவும் உண்மையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்காமல் சொல்லக்கூடாது, ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்காமல் சொல்லதுனால தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லெவித்தான் கிரியேச்சர் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த லெவித்தான் இருக்குது, இந்த மாதிரி பல உயிரினங்கள் இருக்குது கைஸ். பேய் கூட நான் நம்புகிறேன், பேய் இருக்குதான், இல்லைன்னாலாம் யாரும் சொல்ல முடியாது, இருக்குது. நல்லதுன்னு ஒன்று இருக்கும்போது கெட்டதுன்னு ஒன்று இருக்கணும் கைஸ். இப்போ பேயும் இருக்குது, ஆவின்னு இருக்கும்போது பேயின்னு ஒன்று இருக்காது. கடவுள் படைப்பில் எல்லாமே படிச்சிருக்காரு கடவுள். ஸோ பேயை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத முடியும், நம்ம வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இந்த முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா, முருங்கை மரத்தில் வேதாள தொங்குன்னு சொல்லுவாங்க. நான் நைட்டு கூட தான் வந்து பார்த்துருக்கேன், இலையெல்லாம் தொட்டிருக்கேன், ஒன்றும் நடக்கலை. ஸோ நாங்கள் ஒரு ராமகிருஷ்ண பக்தர் கேஸ், ராமகிருஷ்ண மடம்லாம் போவோம், நெருங்க முடியாது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதால நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு உள்ளார வந்துட்டு சூழ முடியாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் தான் இந்த துளசிமா காமிச்சல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கைஸ் மீனுக்கும் பேய் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மீனும் வச்சுருக்கோம், எலுமிச்சம்பழம் செடி இருக்குல்ல, அந்த வாசனைக்கெல்லாம் பேய் வராதுங்கிறாங்க. அதுவும் உண்மை தான், எனக்கு தெரிஞ்ச உண்மை தான். எங்கள் பாட்டி அந்த காலத்துலன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச உண்மை தான். அது பார்த்தா அதாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மையாக தான் இருக்குது இன்னும். அது யாருமே மாற்றவும் முடியாது. ஸோ கைஸ், நான் இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் க்ரியேச்சர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்பைடர் பார்த்துருக்கேன், அந்த ஸ்பைடர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த ஸ்பைடர் தான் கைஸ். இந்த ஸ்பைடர் பேர் கிரிமால்கன் ஸ்பைடர். ஸோ இந்த ஸ்பைடர் என்ன வகை அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கும், அமெரிக்காலேயும் இருக்கும், இந்தியாவிலையும் இருக்கும், அந்த வகை தான். சரி கைஸ், இதோட விடு. பாய் கைஸ், தேங்க்யூ.